மஞ்சள் சட்டை போட்டு வராங்க. அது பட்டியல் சமூகமா இருந்தாலும் எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக எப்பவுமே போராடுற இந்த மாபெரும் வன்னியர் சமுதாயம், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு என்றுமே நான் என்னை போல பட்டியல் சமூகத்தினர் அனைவருமே நன்றி கடன் பட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம கட்சியோட வயது 36 வயசுல ஒரு பொதுச் செயலாளர் 36 வருஷ கட்சி உருவாக்கி இருக்குன்னா அது டாக்டர் ஐயா அவர்கள் அவர்களால் மட்டும்தான் இதை சாத்தியம், இதை செய்ய முடியும்னு நான் இங்க உணர்வுபூர்வமா நம்புறேன். ஐயா அவர்களுக்கு இன்னும் 10 நாள்ல 87 வயசு ஆயிரும். இங்க 87 வயசு ஆகுது ஐயாவுக்கு. ஆனா 87 வயசான ஐயா இதுவரை யாருமே செய்யாத நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காரு. ஆனா அது எல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு நான் ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பொதுமக்கள் வந்திருப்பீங்க, எல்லா சமுதாயத்திலும் இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது, கிட்டத்தட்ட 324-30 சமுதாயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சமுதாயத்துல பிறந்து தலைவரான நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பட்டியல் போட்டு பாருங்க. இதுல யாராவது ஒருத்தர் இளைஞர்களை பார்த்து குடிக்காத, குடிப்பழக்கம் வேண்டாம்னு சொன்ன தலைவர் ஐயாவை தவிர வேற யாருமே கிடையாது, இதுவரை யாருமே கிடையாது. அதனால ஐயா அவர்கள் இந்த குடிப்பழக்கத்தை பத்தி ஏன் ரொம்ப சிந்திச்சாருன்னா, இன்னைக்கு முகநூல்ல நம்மளுடைய நண்பர், சமூக ஊடக நண்பர் ஒருவர் போட்டிருந்தாரு, இந்த 89ல இந்த இடஒதுக்கீடுக்காக 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டு முதல் முறை சிறை சென்றிருந்தப்போ நம்மளுடைய கட்சியை சார்ந்தவங்க, நம்ம இப்ப இங்க முன்னோடிகள் இருக்காங்க இல்லையா, சிறைக்கு ஐயாவோட போனாங்க இல்லையா, அவங்களோட தெரியாம ஒருத்தர் கைதாகி விட்டாருன்னு கேள்விப்பட்டு டாக்டர் ஐயா அவர்கள் அங்க இருந்த தலைமை காவலர்கிட்ட சொல்றாராம், அவர் எங்களோட வந்தவர் இல்ல, ஆனா அவர் குடிச்சிருக்காரு, அவர் என்னன்னு பாருங்கன்னு சொல்லும் போது அந்த குடிச்ச நபர் ஒரு 3 நாள்ல செத்து போயிடுறார், சிறையிலே செத்து போயிடுறார். அந்த எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஐயா அவர்கள் அந்த நிமிஷம் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த குடிக்கு எதிர்த்து போராடணும், அது நம்ம கூட வந்தவங்களோ இல்லையோ, ஒரு சாதாரணமா ஒருத்தர் குடிச்சு இவ்வளவு சீக்கிரம் சாக முடியும்னா அதை எதிர்த்து போராடுறதுக்காக தான் டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய மருத்துவமனையை விட்டு ஊசி போடுறதை விட்டுட்டு நல்ல சொகுசான வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு மக்களை நோக்கி நடந்தாருன்னு நான் நம்புறேன். அதுதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஐயா அவர்களுக்கு எத்தனையோ பெயர்கள் வைத்திருந்தாலும் மரம் வெட்டின்னு சொல்லி அவரை இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்தி மனசெல்லாம் நோகடிச்சப்போ, ஆனா அவருக்கு அந்த அவரை பத்தி தெரியாதவர்கள் அப்படி பேசி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பசுமை தாயகம் அமைப்பு சார்பா பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இதுவரைக்கும் பசுமைக்காக போராடிக்கிட்டு இருக்காரு டாக்டர் ஐயாங்கிறத இந்த நேரத்துல நம்ம எல்லாம் அதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஈரோடு மாவட்டத்துல நம்மளுடைய பொருளாளர் அவர்கள் சொன்ன மாதிரி நிச்சயமா 2 தொகுதி வாய்ப்பு இருக்கு. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஐயாவுடன் இன்னைக்கு நிக்கிறவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டுங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. அதுல இந்த மேடையில் இருக்க யாரோ இருவர் நிச்சயமாக ஐயா அவர்கள் தலைமையில சட்டமன்றம் போவார்கள் என்பது உறுதியான ஒன்று. அதை ஐயா அவர்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய ஆளுங்க இருக்கு. டாக்டர் ஐயா அவர்கள் பொன்னுசாமின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை அவருடைய பள்ளிக்கால நண்பர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு 2 முறை அவரை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சரவை கொடுத்து அழகு பார்த்திருக்காரு டாக்டர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஐயா கிட்ட சொன்னாரா, ஐயா என்னுடைய ஆசையே, என்னுடைய இறுதி மூச்சு உங்க மடியில போகணும்னு சொன்னாராம். ஆனா இன்னைக்கு அவரு பக்கத்துல இல்ல. இதே இந்த வன்னியர் சமூகத்திலிருந்து வந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயத்திலிருந்து வந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவம் மிக பெருசு. ஆரம்ப காலத்துல தலித் பொன்னுசாமியில இருந்து நிறைய பேருக்கு பதவிகள் கொடுத்து எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து பாவாட சட்ட வேட்டி வரைக்கும் வாங்கி கொடுத்து ஐயா அவர்கள் உதவி செஞ்சு பொறுப்புகளை கொடுத்து அவர் கையை ஓஞ்சி போச்சே தவிர இன்னைக்கு அந்த பட்டியல் சமூகத்தை சில தலைவர்கள் ஐயாவோட இல்ல, ஐயாவை நிறைய ஏமாத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 36 வயசு இளைஞன் இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவங்களோட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்க வன்னியர் சங்க பொறுப்பாளர் கிட்ட சொல்றேன், என்னைக்காவது அடுத்த ஐயாவது அறிவிக்கும் இடஒதுக்கீடுக்காக
ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அந்த போராட்டத்துல இப்ப வரைக்கும் ஏமாத்திட்டு போனவங்கள மாதிரி இல்ல. இந்த பட்டியல் சமூகத்தை, இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அந்த முரளி சங்கர் உங்க கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வன்னியர்களுக்காக ஒரு குண்டாவை என்னுடைய நெஞ்சில வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த பெரும்பான்மையான சமுதாயம் நல்லா இருந்தா மட்டும்தான் எங்களை போன்ற சிறுபான்மையினரும் பட்டியல் சமூகமும் நல்லா இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இப்போ இந்த காலகட்டத்தில். அதனால இடஒதுக்கீடு போராட்டம்னா நிச்சயமா நீங்க என்னை அழைக்கணும், நானும் உங்களோட கலந்துக்கணும்னு இங்க ஒரு வேண்டுகோளா இந்த சபையில வைக்கிறேன். அப்படி பொறுப்புகள் வாங்கி ஐயா கிட்ட இருந்து விசுவாசங்கிற வார்த்தையை ஐயாவுக்கு பிடிக்காத வார்த்தையா மாத்திட்டு போனவன் நடுவுல இன்னைக்கு எனக்கு 35 வயசு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. டாக்டர் ஐயா கூட போறீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு வயசு இருக்கு, நாளைக்கு எதிர்காலம் சின்னையா தானே, நிச்சயமா சின்னையா தான் நம்மளுடைய எதிர்காலம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க சின்னையா கூட போகலையே, நாளைக்கு எப்படி எம்எல்ஏ ஆவீங்க, எம்பி ஆவீங்கன்னு கேட்கிறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க. நான் இப்ப சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. டாக்டர் ஐயாவை விட இந்த எம்எல்ஏ எம்பி சீட் எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. டாக்டர் ஐயாவை விட இந்த பொறுப்புகள் பதவிகள் எனக்கு பெருசு கிடையாது. இந்த நிமிஷம் டாக்டர் ஐயா ஓடி போய் அந்த கிணத்துல குளிச்சு செத்து போயிரு, இந்த கட்சி நல்லா இருக்கும்னா அதை முதல்ல நின்று செய்யறது இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த முரளி சங்கர் தான். இந்த பதவிகள், பொறுப்புகள், இந்த எம்எல்ஏ, எம்பி, இந்த மந்திரி, இது எல்லாமே ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு 35 வயசுல 100 வருஷத்துக்கு அப்புறம் ஐயாவோட சிலைக்கு மாலை போட்டு கொண்டாடுறதை விட இன்னைக்கு இந்த நிமிஷம் டாக்டர் ஐயாவோட நிக்கணும்னு நான் முடிவு பண்ணி நிக்கிறேன். என்ன மாதிரி பல லட்சம் இளைஞர்கள் ஐயாவோட இருக்காங்க. இது இக்கட்டான சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலை நிச்சயமா சரியாயிரும். பாட்டாளி மக்கள் கட்சியை யாராலும் சதைக்க முடியாது. நிறைய இந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த கட்சியும் வன்னியர் சங்கமும் சந்திச்சிருக்கு. அப்படி சந்திக்கும் போது எல்லாமே வீடு கொண்டு எந்திரிச்சிருக்கு இந்த கட்சி. அத மாதிரி இந்த கட்சி இப்ப இருக்கிற சூழ்ச்சிகளையும் இக்கட்டான சூழலையும் உடைச்சு எரியும். அதனால இந்த முகநூல்ல பதிவு போடுற எல்லாரையும் உங்களை பார்த்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னை கை தட்டி மேடை ஏற்றியதும் நீங்க தான். என்ன கிண்டல் அடிக்க, கேலி பேச உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களை விட எனக்கு எதுவும் பெருசு கிடையாது. இந்த வன்னியர் சமூகம் தான் எனக்கு மிக பெருசு. என்னுடைய குலசாமி டாக்டர் அவர்கள் தான். நான் இன்னைக்கும் ஒரு சிலைக்கு போய் மாலை போட்டு வணங்கினா அது மாவீரன் காடு கட்டி கொடுவர்கள் மட்டும்தான். இந்த உண்மை நிலைப்பாடுதான் எப்பவுமே இருக்கும். நாளைக்கு சின்னையா அவர்கள் நிச்சயமா நம்முடைய தலைவர் ஆவார். அது உங்களுக்கு எந்த மாற்று கருத்து வேண்டாம். ஐயா அவர்கிட்ட போயிட்டு நீங்க பேசி சரி பண்ணலாமே என்ன பார்த்து கேட்கிறாங்க. ஐயா அவர்கிட்ட போய் ஒருத்தர் பேச முடியுமா? ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? ஐயாவுக்கு தெரியாத விஷயம் இருக்கா? அப்ப அப்படியும் இருந்தும் ஐயா கிட்ட பேச போனோம். ஐயா ஒரே வார்த்தை சொன்னார், இதெல்லாம் நீ விட்டுருப்பா, இதை பத்தி நீ யோசிக்காத, இதை பத்தி நீ சிந்திக்காத, கட்சியை எப்படி வளர்க்கணும் பாருன்னு சொன்னாரு. கட்சியோட கட்டமைப்பை பாருன்னு சொன்னாரு. நான் கட்சியோட பொதுச் செயலாளர், கட்சியில ஏதாவது பிரச்சனை இருந்தா, கட்சியோட கட்டமைப்புல பிரச்சனை இருந்தா முதலாவது நிக்க ரெடியா இருக்கேன். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, அது கிராம கூட்டமா இருந்தாலும் சரி, அது மாவட்ட பொதுக்குழு கூட்டமா இருந்தாலும் சரி, நான் ஓடோடி வர தயாரா இருக்கேன். ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் நடக்கிறத பத்தி நீங்க சுத்தமா கவலைப்படாதீங்க, நிச்சயமா சரியாயிரும். இது ஊடகங்கள் பெருசா பேசுது, ஒரு சில ஊடகங்கள் எல்லாரையும் சொல்லல பேசுவா தவிர ஐயா அவர்களுடைய கண்ட்ரோல் தான் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. ஐயாவோட கண்ட்ரோல் தான் இப்ப எல்லாமே இருக்கு. ஐயா அவர்களை மீறி எதுவுமே கண்டிப்பா கைவிட்டு போகாது. நீங்க எல்லாம் தைரியமா இருக்கணும். அதே போல நான் இப்போ எனக்கு இன்னையோட நான் இதை ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளா பாக்குறேன். ஏன்னா இன்னையோட கிட்டத்தட்ட ஐயா அவர்களை அழைத்து நீதான் கட்சியோட பொதுச்செயலாளர் சொல்லி 30வது நாள். இந்த 30வது நாளுக்குள்ள நான் இது வரைக்கும் 16 மாவட்டத்துக்கு இன்னையோட போயிருக்கேன். இது என்னுடைய 11வது பொதுக்குழு. இந்த பொதுக்குழுல நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் வைக்கிற ஒரு முக்கியமான வேண்டுகோள், அந்த பக்கம் சின்னையா அவர்கள் போட்ட பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்க மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. என்ன சூழ்நிலையே தெரியாது. அது நேரடியா ஐயாவை பிடிக்காம அவங்க அங்க போல ஏற்கனவே இருந்தவங்களோட மனஸ்தாபம், ஏற்கனவே இருந்தவங்களோட மனக்குழப்பம், ஏதோ ஒரு சூழ்நிலை அங்க இருப்பாங்க. அவங்களும் நமக்கு வேணும். அதுதான் ஐயா சொல்லியிருக்காரு, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், இங்க வந்தாலும் சேர்த்துக்கலாம். அதை பத்தி எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனா ஐயா அவர்கள் போட்ட பொறுப்பாளர்கள் தான் உறுதியானவர்கள். அப்போ இந்த உறுதியானவங்க கிட்ட, இந்த சபையில இருக்கவங்க கிட்ட, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட நான் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்கணும். இது கட்சியோட பொதுச் செயலாளராக நான் வைக்கிறேன். இந்த கட்சி 36 வருஷமா இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, இந்த மேடைய பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, இந்த வரிசைகள் சேர் போட்டு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க.
இவங்க இல்லனா இந்த கட்சி இல்ல, இவங்க ஜெயிலுக்கு போனா இந்த கட்சி இல்ல. இவங்க எல்லாருமே ஒண்ணு தொலைச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் நம்ம அதை தொலைக்க கிடையாது. ஏன்னா இப்ப ஐயா நம்ம கிட்ட என்ன சொல்றாரு இளைஞர்கள் கிட்ட, முதல்ல குடும்பத்தை பார், உன் தொழிலை பார், அப்புறம் கட்சிக்கு ஒரு 2 நாள் செலவு பண்ணு சொல்றாரு. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்காரு இவரு ராமமுத்துக்குமார் அண்ணன்ல இருந்து இவரு மன்சூர்ல இருந்து இங்க உட்கார்ந்து இருக்க மூத்த முன்னோடிகள் எல்லாமே உன்னை தொலைச்சிருக்காங்க. அதை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. அவருடைய இளமை, அந்த இளமையை தொலைச்சுதான் இந்த கட்சியை வளர்த்திருக்காங்க. அந்த இளமையை தொலைச்சுதான் ஜெயில உட்கார்ந்து இருந்தாங்க. எங்களுடைய இவர் அண்ணன், நம்மளுடைய அண்ணன் வந்து கோவிந்தராஜ் அண்ணன் வந்து என்கிட்ட உட்காந்துட்டு, சாமி உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஐயா எங்களை கேட்டாரு இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க பண்ணிருவீங்களா, சின்ன சின்ன பசங்க நாங்க, தெரிஞ்சு ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடி கோவிந்தராஜ் அண்ணன் சொன்னாரா, நாங்க பண்ணிடுறோம் ஐயா, எங்களால முடியும் ஐயா, இந்த போராட்டத்தை எடுத்து நடத்துறோம். இப்ப மாதிரி போராட்டம்னா நம்ம போறோம், ஒரு இடத்துல கூடுறோம், ஒரு பேனர் இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம், கிளம்பிடுறோம். இப்படி கிடையாது. அப்போ இங்க இருக்கிற இளைஞர்கள்ட்ட சொல்லிக்கிறேன், அப்ப இப்படி கிடையாது. துரத்தி காவல்துறை கைது செஞ்சிருக்கு, துரத்தி காவல்துறை கைது செஞ்சிருக்கு. இந்த கைதுக்கும் எந்த சிறைக்கும் எந்த வழக்குக்கும் பயப்படாம இந்த மூத்த முன்னோடிகள் நமக்காக அவங்களுடைய இளமையும் வயசையும் அவங்களுடைய நேரத்தையும் செலவழிச்சு இந்த கட்சியை வளர்த்து நம்மகிட்ட கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன அந்த வேண்டுகோள் என்னன்னா, இங்க இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், குறிப்பா இப்ப வந்திருக்க இந்த உறுதியான நிர்வாகிகள் தயவு செஞ்சு எங்கேயாவது மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு நம்ம கட்சியோட மூத்த முன்னோடி இருந்தா அவரை கூப்பிட்டு பேசுங்க, அவருக்கு மரியாதை கொடுங்க, அவரை முன்னிலைப்படுத்துங்க, அவங்களை விட்டுறாங்க. இப்ப இருக்கிற நிறைய இளைஞர்கள், நான் குறை சொல்லல, தெரியாம கூட நடக்கலாம். ஆனா தயவு செஞ்சு இந்த முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கவங்க, இந்த கீழே முன்வரிசையிலையும் மேல பின்வரிசையும் உட்கார்ந்து இருக்க, மேல மஞ்சள் துண்டு போட்டிருக்க, மஞ்சள் சொக்கா போட்டிருக்க, எப்ப பார்த்தாலும் கால் நொண்டி வருவாங்க, நொண்டிட்டே வருவாங்க. நீங்க கூப்பிட்டு என்னன்னு கேட்டா, நம்ம சொல்ற மாதிரி இங்க வலிக்குது அங்க வலிக்குது அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லப்பா அப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் ஐயா கூட போனேன்ல, அப்ப லத்தியில அடிச்சுட்டாங்க, இந்த இடத்துல இது உடைஞ்சிருச்சு, எனக்கு இந்த காது கேட்காது, இந்த கண்ணு சரியா தெரியாது, இந்த பல்லு உடைஞ்சிருச்சு, இந்த கை உடைஞ்சிருச்சு, இப்படி எங்க பார்த்தாலும் வலியோடையும் வேதனையோடையும் நம்ம கட்சி நல்லா வந்துருமா, நம்ம கட்சி எந்த பிரச்சனையும் நம்ம போயிருமா, நம்ம கட்சி ஆட்சியை பிடிச்சிருமாங்கிற ஒரே எண்ணோட்டத்தோட மட்டும்தான் அவங்க இங்க வராங்க. நம்ம கொடுக்கிற தண்ணி பாட்டிலுக்கோ இந்த பிஸ்கட்டுக்கோ இல்ல ஒரு சால்வைக்கோ அவங்க வரல. அப்படிப்பட்டவங்களை தயவு செஞ்சு எங்கேயுமே கஷ்டப்படுத்திடாதீங்க, எங்கேயுமே அவங்களை கவனிக்காம விட்டுறாதீங்க. பின்வரிசையில் உட்கார்ந்து இருப்பாங்க சில பேர், ஏன்னா முன்னாடி நடந்து வர முடியாது, அவங்களை கை பிடிச்சு முன்னாடி கூட்டு வர வேண்டிய பொறுப்பு என் முதற்கொண்டு உங்க எல்லாருக்குமே இருக்கு. இதை நாம கடைபிடிக்கணும். இங்க இருக்க எல்லா நிர்வாகிகளையும் இதை நான் ஒரு வேண்டுகோளா வச்சு கேட்டுக்கிறேன். அதே போல இங்க வந்திருக்க என்னை பெற்றெடுத்த தாய் போல இருக்கிற எங்க தாய்மார்கள் சொல்றேன், மகளிர் அணியில இருக்கவங்க, இளம் பெண்கள், என்னுடைய சகோதரிகள், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஐயா வந்து யாரையுமே பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொல்லல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிலர் வந்து அதை கொச்சப்படுத்தி பேசுறாங்க, நானே வெளியே இப்படி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு சோசியல் மீடியால பாக்குறவங்க அப்படி நினைக்காதீங்க. ஐயா அவர்கள் சொன்னது, என் வீட்டிலிருந்து என்னை தவிர யாரும் வரமாட்டார்கள் சத்தியம் பண்ணிருங்க. ஆனா ஒரு சூழ்நிலை, ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் அன்புமணி மூலியமா வந்தாரு, வர விட்டோம். இதுக்கு மேலேயும் என் வீட்டுல இருந்து யாரும் வர வேண்டாங்கிறது தான் அவர் சொன்ன கோரிக்கையை தவிர உடனே வந்து பெண்களே வரக்கூடாது அப்படிலாம் ஐயா எங்கேயுமே சொல்லல. என்னுடைய பெண் குழந்தை, நான் உங்ககிட்ட சொன்னல, நான் என்ன சமுதாயம் சொன்னேன், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் சொன்னேன், ஒரு தாழ்த்தப்பட்ட எஸ்சி ஜாதியை சார்ந்தவன் நான். இது என்ன பதவி கொடுப்பாங்க நான் சொல்றேன், மிகப்பெரிய பாட்டாளி மக்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இதை சொல்றேன் நான். என்னுடைய மகன் 3 மாச குழந்தை, எலெக்ஷன்ல தோத்து போயிட்டேன். முதல் 2016 எனக்கு ஐயா வாய்ப்பு கொடுத்தார், எலெக்ஷன்ல தோல்வி, பாட்டாளி மக்களுக்கு தனிச்சு நினைச்சு எங்க அப்பா சொன்னார், சொத்து போனா போயிட்டு போகுது, இந்த கட்சிக்காக இந்த தனி தொகுதியில ஒருத்தர் இருக்கணுங்கிறதுக்காக என் பிள்ளைய இந்த கட்சிக்காக தாரவாத்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தோல்வி அடைந்தாலும் நம் தலைவரை போய் பார்ப்போம், நம்ம ஐயாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனோம். ஐயா மகள், இது உன்னுடைய மகளான்னு கேட்டாரு. சிவப்பு கலர் ஆடை அணிந்திருந்தாங்க. உடனே வாங்கி பேர் வச்சாச்சான்னு கேட்டார். அப்பதான் பேர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க ஐயான்னு சொன்னேன். நான் கேட்கவே இல்லை, உண்மையிலே நான் கேட்கல. ஐயா எனக்கு பேரு அப்படியே எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஏன்னா நான் டிவியில பார்த்த தலைவரை மேடையில 2 தடவை தேர்தல் நேரத்தில் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன், அவரை நேரா பாக்குறேன். உடனே குழந்தைய வாங்கி பேர் வைக்க வந்திருக்கோம். நான் ஒரு தலைவர் குழந்தைய கூட பேர் வைக்கணும். ஆமாங்க பேர் வைக்கணும்ட்ட வாங்கி சரஸ்வதி அம்மா
ஒரு வன்னியர் அறக்கட்டளை நடத்தி பல லட்சம் பேருக்கு படிப்பு கொடுத்துட்டு இருக்க சரஸ்வதி அம்மா அந்த நேரத்துல இனிப்பு எடுத்து என் மகள் வாயில வச்சு ஐயா வந்து செம்மலர்னு பேரு வச்சார். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா? இரண்டாவது மகனுக்கு தேர்தல் நேரத்துல 2021 எனக்கு சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்தார். அந்த நேரத்துல கொரோனா நேரத்துல ஐயாவை போய் சந்திக்க முடியல. அப்போ ஐயா காணொலி மூலமா நீ பேர் வைக்காம இருக்காத குழந்தைக்கு, அப்புறம் தேர்தல் நேரத்துல நீ என்ன பேர் சொல்லுவ அப்படின்னு சொல்லி காணொலி வாயிலாக வெண்பான் பேர் வச்சார். இது நிறைய தலைவர்கள் இப்போ நம்ம திமுக இருந்த தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் பேர் வைப்பாங்கதான். ஆனா ஐயா அவர்கள் நான் இருக்கும் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் முரளி சங்கரோட குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன்னு சொல்றாரு. இதை விட எனக்கு இந்த எம்எல்ஏ எம்பி இந்த பதவி நான் பெருசா? இப்படி ஆரம்ப காலத்துல நான் மட்டும் இல்ல, சில தலைவர்கள் ஐயாவில் ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஆனா பல லட்சம் பேர் பட்டியல் சமூகத்துல இன்னும் டாக்டர் ஐயாவை நேசிக்கிறாங்க, டாக்டர் ஐயா கூடவே இருக்காங்க, டாக்டர் ஐயா கூட பாட்டாளி மக்கள் பயணிப்பாங்கன்னு இங்க நான் உணர்வுபூர்வமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த முன்னோடிகளை சொன்ன விஷயத்த நீங்க எல்லாருமே இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கணும். அதே போல ஆகஸ்ட் 10 இங்க இருக்க தாய்மார்கள் ஆகஸ்ட் 10 பூம்புகார் மாநாட்டுக்கு ஐயா 2 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 4 லட்சம் பேர்னு பெருமையா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது வன்னியர் சங்கம் காலகாலமா நடத்துறது. இடையில சில சூழ்நிலைகளால நடத்த முடியல. இந்த பூம்புகார்ல ஐயா அவர்கள் தலைமையில, டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில நடக்குது. ஐயா அவர்கள் வாழ்ற காலத்துல ஐயா அவர்களோட அரசியல்ல பயணிக்கிறதே மிகப்பெரிய பெருமையா நினைக்கிறேன். நம்ம எல்லாம் இந்த மாதிரி அவருடைய தலைமையில் நடக்கிற கூட்டத்துல நிச்சயமா பெண்கள் கலந்துக்கணும். நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டா அவருடைய ஆயுளே இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கூடும். அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். எல்லா மகளிரும் வெளியே வராங்க. நீ மகளிர் வெளியே வந்துட்டா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அவங்கதான் மெஜாரிட்டி, ஆண்கள் எல்லாம் மைனாரிட்டி. நிச்சயமா இவங்க வந்து ஆண்களை குடிக்காதுன்னு சொல்லி திருத்தி எல்லாம் சரி பண்ணி என்னுடைய லட்சிய கனவான பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவாங்கிறத நம்ம அங்க உறுதி செய்யணும். அதே மாதிரி கட்சியோட பொதுச் செயலாளர் கண்டிப்பா இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டத்துக்கு மண்டபம் போட்டு வச்சாதான் வருவாங்க கிடையாது. இது எனக்கு நான் கொண்டாடுறதுக்கு, பேனர் போடுறதுக்கு, கார்ல ஒரு 30 பேரை கூட்டிட்டு போறதுக்கு, எல்லாருக்கும் படம் போட்டு காட்டுறதுக்கான நேரம் இல்ல. இத ஒரு பெரிய பொறுப்புணர்வா நான் பாக்குறேன். இது ஒரு பெரிய கடமையா நான் பாக்குறேன். அதனால இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க கிராம கூட்டம் போட்டா கூட ஒரு பொதுச் செயலாளர் நான் கலந்துக்க தயாரா இருக்கேன். அந்த கூட்டத்துல ஒரு 10 பட்டியல் சமூகத்தினர்கள் ஒரு சந்தேகத்தோட அங்க நின்றுட்டு இவங்க கூட போலாமா, இது ஜாதி கட்சியான ஏதாவது ஒரு குழப்பத்தோட இருந்தாங்கன்னா என்ன கூப்பிடுங்க, நான் ஓடோடி வரேன். அவங்க கிட்ட நான் பேசுறேன், நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா ஐயா அவர்கள் 36 வருஷம் உழைப்பு வீண் போகாது, போகவும் கூடாது, போகவும் நம்ம விடக்கூடாது. நிச்சயம் 2026 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிதான் அமைய வேண்டும். அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல நான் பிறந்த ஒரு வயசு 2 வயசுல ஒரு பால் புட்டியில பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம சாப்பாடு வடிச்ச தண்ணி, நீஸ் தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாடு வடிச்ச அந்த கஞ்சி தண்ணிய பால் புட்டியில போட்டு சர்க்கரை போட்டு ஆத்தி குழந்தைக்கு பால், என் கண்ணுக்கு அது பால் நம்ப வச்சு எனக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்கன்னு எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வறுமை அந்த காலத்துல. ஒரு டீ குடிக்க போனா கூட அந்த இடத்துல கடன் கேட்டு வராங்க, கடன் வச்சுதான் டீ குடிப்பாங்க அப்படின்னு சுடு தண்ணியை குடிச்சு மேல ஊத்த பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எங்கேயோ இந்த மாதிரி நான் இப்ப இந்த மூத்த முன்னணி சொல்ற இந்த வன்னியர் சங்கத்தை சார்ந்தவங்க, இந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்காங்க. அதுதான் என்னுடைய நன்றி கடன். இன்னைக்கு இந்த கட்சியை நான் இருக்கேன். நாளைக்கு என் உயிர் பிரிவுனாலும் அது டாக்டர் ஐயா கூட இந்த 35 வயசு இளைஞன் இன்னாங்கிற பெயரோட என் உயிரை விட்டுட்டு இந்த கட்சிக்காகவும் இந்த வன்னியர் சங்கத்தாகவும் என்னைக்காக நான் போராட தயாரா இருக்கேங்கிறத சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை இவ்வளவு அருமையாக, அதாவது ஒரு காலத்துல டாக்டர் அவர்கள் நடந்தே போனாருன்னா ஒரு மரத்துக்கடியில கைத்துக்கட்டல் போட்டிருப்பாங்க, அதுல கம்மங்கூழ் குடிச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி நீங்க வாங்க, என்ன நம்பி வாங்க, நான் டாக்டர் மட்டும் நினைக்காதீங்க, நான் உங்க உரிமைக்காக போராட போறேன்னு சொல்லி நடந்து போன காலம் போய் இன்னைக்கு ஒரு ஏசி மண்டபத்துல லைட் எல்லாம் போட்டு இன்னைக்கு மேடையில எல்லாரும் உட்கார வச்சு அழகு பார்த்து சால்வா போட்டு கட்சி கூட்டம் நடக்குதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சுதான் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி சரியா கிடையாது, பாட்டாளி மக்கள் தோல்வியே கிடையாது. டாக்டர் ஐயா வாழ்ற காலத்திலேயே ஆட்சி அதிகாரத்தை நிச்சயம் பெறுவோம். நன்றி.